வணக்கம். நம்மோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். மீனா கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க காசை வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க ஏன் என்கிட்ட வந்து காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து சிந்தாமணியை பேச்சை கேட்டு மீனா அப்படி சொல்றாங்க. அது இல்லாம கான்ட்ராக்டை வர மாத்தி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த கான்ட்ராக்ட் பாண்ட்ல வந்து சைன் பண்ணிட்டீங்க, இவ்வளவு காசு நான் வாங்கியிருக்கேன் சைன் பண்ணிருப்பாங்க, இப்போ வந்து நீங்க வாங்காத மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்டுட்டு இருக்காரு. மீனாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் போடவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லம்மா தரலாம் முடியாது, நான் ஏற்கனவே உங்களுக்கு காசு கொடுத்துருவேன், இதுக்கப்புறம் நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீனா வந்து மீனாவோட வீட்டுக்கு போறாங்க. போன உடனே இந்த மாதிரி மீனா அம்மா கிட்ட பேசுறாங்க. அம்மா அங்க பாருங்கம்மா, நான் பெரிய ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆர்டர் வந்து நான் எடுத்து பண்ணேன். அதே மொத்த காசு நான் தான் பண்ணேன். ஒரு 50,000 அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. மொத்தம் 1,50,000 நான் தான் போட்டு பண்ணேன். இப்போ வந்து நாங்கள் எல்லா காசையும் கொடுத்துட்டோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்கம்மா. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா நம்ம சொல்கிறாங்க, என்னடி சொல்கிற, அது எப்படி நீ ஏமாந்த, அந்த கான்ட்ராக்டில் சைன் வாங்கும்போது நல்லா தானே பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாங்கம்மா, நான் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் யாருமே சைன் வாங்க மாட்டாங்க. சரி, எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, அதனால இதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சோமா. இப்போ நல்ல வேலை ஒரு யூஸ் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலமா அப்படின்னு சொல்லி மீனா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனாடாமா சொல்றாங்க, என்னடி பண்றது, இப்போ முத்து தம்பி வேற இல்லை, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இது கண்டிப்பா இந்த சிந்தாமணியோட வேலை தான் இருக்கும், நான் எப்படியாச்சும் மொத்த காசு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மீனோட அம்மா சொல்றாங்க, ஏடி எப்படி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி மீனோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்றாங்க, இல்லம்மா நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லி மீனா வெளில வராங்க. வந்த உடனே என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அப்போ ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லி ஸ்ருதியும் வராங்க. வந்த உடனே என்ன மீனாச்சு, இப்போ எதுக்கு அவசர அவசரமாக சொன்னீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, டெக்கரேஷன் நடத்திட்டு இருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து எனக்கு காசு தர மாட்டுறாங்க, காசு தந்த மாதிரி பாண்ட் ஷீட்டில் சைன் வாங்கியிருக்காங்க, ஆனால் சைன் போடவே இல்லை. இங்கே போய் நான் எடுத்து இதான் பாண்ட் ஷீட்டு, ஆனால் காசு 50,000 தான் கொடுத்தாங்க, 2 லட்சம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா பேமெண்ட்டும் கொடுத்தாச்சு, இது மாதிரி கொடுக்க முடியாது வேற சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணலான்னு தெரில அப்படின்னு சொல்லி மீனா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு, இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணவே கூடாது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ யார் பண்ணா என்ன பண்ணா ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, உனக்கு தெரியும் அந்த சிந்தாமணின்னு சொல்லி ஒரு பொம்பளை இருக்கால, அவள் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பான், நான் சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீ அவங்க கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அப்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணிக்கு. பண்ண உடனே இந்த மாதிரி டெக்கரேஷன் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி சொன்னாங்க, ஆமாம்மா நான் தான் பண்ணேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. இல்லைங்க நீங்கள் உண்மையாக நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சிந்தாமணி சொல்கிறாங்க, ஆமாம்மா என்னாச்சு, இப்போ எதுக்கு டவுட்டாக கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு அடுத்த மாதம் மேரேஜ் இருக்குது, அந்த மேரேஜுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பூ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஆள் தேடிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் நாங்கள் வந்தோம், இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, அதான் உங்களையே கூப்பிட்டு பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம், நீங்கள் ரேட்லாம் எவ்வளோக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஓ அப்படிங்களாம்மா ரேட்லாம் சொல்கிறாங்க. ஓ சரிங்க சரிங்க, அப்போ நான் வீட்டில் கேட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. சரிங்க, நான் இன்னொரு வாட்டி கேட்குறேன், நீங்கள் உண்மையாகவே நீங்கள் தான் டெக்கரேஷன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, ஆமாம்மா ஏமா டவுட் மேலே டவுட்டாக கேட்டுட்டு இருக்கேன், நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் வேறு பண்ணி வச்சுறாங்க ஸ்ருதி. பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிங்க, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க வாங்க போவோம், போயிட்டு இதை காமிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொன்ன உடனே மீனா வந்து போகிறாங்க. போன உடனே இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, தினமாக பேசிட்டு இருக்க, அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வேணா, அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இங்கே பாருங்க, உங்க ஃபோன் ரெக்கார்ட் பாருங்க, அந்த டெக்கரேஷன் பண்ணது நான், இப்போ அவங்க வந்து சொல்றது நான் பண்ணேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போலீஸார் சொல்றாரு, ஐயோ அவங்கள வேற நம்ம விசாரணை பண்ண போனால் அவங்க வேற அது இது ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி சொல்கிறாங்க, சார் என்ன சார் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க போறீங்களா, இல்லை உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரியை போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைம்மா நானே போய் விசாரணை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி போகிறாங்க. போனோடனே சிந்தாமணி கிட்ட பேசுகிறாங்க, என்னம்மா இந்த மாதிரி காசு கொடுக்காம ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுப்பா, உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றேன், ஏதாச்சும் நீயே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார்,
சொல்கிறாரு, இல்லைம்மா ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு மட்டும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி சிந்தாமணி வராங்க. வந்த உடனே, என்ன மீனா, என்ன நீ தானா, நம்ம பிஸ்னஸ் 1008 பிரச்சனை இருக்கலாம், நீ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ சிந்தாமணி முன்னாடியே பிளான் பண்ணி ஸோ அந்த மேனேஜரை வர வைக்கிறாங்க, அதாவது மண்டபத்தோட மேனேஜரை வர வைக்கிறாங்க. வந்த உடனே இந்த மாதிரி பாண்ட் ஷீட்டை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் மொத்த பேமெண்ட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மேனேஜர் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, என்னம்மா இது எல்லாம் சைன் பண்ணியிருக்கே, இப்போ நீ காசு கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்க, என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, சார் இது சைனே போடலை, இந்த ஃபர்ஸ்ட்டு பாண்ட் ஷீட்டு இது ஃபேக்கு, இங்கே பாருங்க என்கிட்ட சைன் வாங்கினது இதுதான், இங்கே பாருங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இது பார்த்த உடனே சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் தனியாக கூட்டு போயிட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எப்படியாச்சும் காசை கொடுத்துருங்க, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு தான், ஏன்னா இப்போ மேலே வரைக்கும் போச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையிடும். மீனா கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப விவரமாக இருக்குது, ஸோ நான் மேலே போய் பேசுகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு, இப்போ நான் ஏதாச்சும் பண்ணேன், ஏதாச்சும் உங்கள் சாதகமாக நான் பேசணும்னு வைங்க, கண்டிப்பாக மேலே போயிடும், அப்புறம் என் வேலைக்கு பிரச்சனை வந்துடும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்துருங்கம்மா, எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 கொடுத்துருங்க, இந்த பிரச்சனை எப்படியே விட்டுறலாம், தேவையில்லாத நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரியே ஸோ சிந்தாமணி அந்த காசை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இது வாங்கின உடனே ஸோ மீனா ரொம்ப கெத்தா அப்படி நக்கலா கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.